ஒரு ஏக்கரை சுத்தி 80 மரம் நம்ம தாராளமா நடவு பண்ணலாம். ஒரு மரம் 10,000 போனாலும் 80 மரம் எவ்வளவு சார் வருது? 8 லட்சம் ரூபாய். 8 லட்ச ரூபா வருது சார். 8 லட்ச ரூபாயில இந்த நீங்க இப்போ பண்ற பயிர்ல 40,000 நஷ்டம் ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு 4 மரத்தோட காசுதான். சரி, 4 மரம் வேணாம் சார், இன்னொரு ஒரு 4 மரத்தை சேர்த்திக்கிங்க. 8 மரத்தோட காசு தான் நஷ்டமே ஒழிஞ்சு, மிச்சம் இருக்கிற மரங்களோட காசு கிட்டத்தட்ட 7,60,60,000 ரூபாய் நமக்கு வந்து லாபம், மொத்தமா நிகர லாபம் கிடைக்குது. பெரிய தொகையாகவும் ஒரே டைம்ல நமக்கு கிடைக்குது. இதுக்குன்னு நீங்க தனியா ஏதாவது பண்ண போறீங்களா? ஓரத்துல மரம் நட்டு விட்டுறீங்க, பயிருக்கு தண்ணி பாய்க்கிறீங்க, அதோட தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வளர போகுது. பயிருக்கு அடி உரமா கொடுக்குறீங்க, குப்பை கொடுக்குறீங்க, உரம் கொடுக்குறீங்க, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மரம் வளர போகுது. இதுக்குன்னு நீங்க எந்த பராமரிப்பு செலவுமே இல்லாம ஒரே ஒரு ஓரத்துல நீங்க வழக்கமா பண்ணக்கூடிய பயிர்ல இருந்தும் ஒரு வருமானம் நம்ம ரெகுலரா எடுத்துக்க முடியும். மொத்த வருமானமா ஒரே டைம்ல ஒரு 7 லட்சம் ரூபாய நம்ம இந்த மரங்கள்ல இருந்து நிழல் மூலியமா பாதிச்சாலும் போக நமக்கு அதிகப்படியான லாபத்தை தான் வந்து இந்த வரப்பு உரங்கள்ல கொடுக்கக்கூடிய மரங்கள் தருதே ஒழிஞ்சு, இந்த மரங்கள் மூலியமாக பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது,